தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தில் நாம் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கடவுள் மீது கொண்ட அன்பை சுவைக்க, அந்த அன்பிலே திளைத்து நிற்க, அதிலே தியானித்து நிற்க நாம் நம்மை தயார்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக வாசகங்கள் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எதை குறித்து அர்த்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நாம் என்ன செய்ய இருக்கிறோமோ அதை குறித்து ஓர் அர்த்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும். நிறைய மனிதர்கள் காரியங்களை செய்வார்கள், ஆனால் அர்த்தத்தை உணர மாட்டார்கள். உள்ளார்ந்த அர்த்தத்தை உணராமல் செய்யப்படுகிற காரியங்கள் அர்த்தமற்ற காரியங்கள், அவை பலன் தராது. குறிப்பாக முதல் வாசகம் நோன்பு பற்றி பேசுகிறது. நற்செய்தி வாசகத்திலும் நோன்பு பற்றித்தான் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் தவ முயற்சிகளை செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? ஏன் இந்த தவ முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும்? ஏன் இந்த அன்பு காரியங்களிலே நாம் இறங்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை முதல் நாளிலேயே இந்த வாசகங்கள் நமக்கு பளிச்சென்று கொடுக்கின்றன. இந்த அர்த்தம் புரியவில்லை என்றால் கடைசி வரைக்கும் பாடம் புரியாது. சில குழந்தைகளுக்கு சில பாடம் கடினமாக இருக்கும். நம்மிடம் கவுன்சிலிங் கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது நம்ம என்ன காரணம் என்று கேட்டால், முதல் மாதம் நான் பள்ளிக்கு போகவில்லை, ஏனென்றால் வேறு ஒரு பாடம் எடுத்திருந்தேன், அது சரியாக வரவில்லை, பல காரணங்களால் அந்த முதல் ஃபவுண்டேஷன் அடிப்படை நாட்கள் நான் போகவில்லை, எனக்கு அடிப்படை புரியாததால் இப்போது திணறிக் கொண்டிருக்கிறேன். இது பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திற்கும் பொருந்தும். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம், உற்சாகத்தோடு கேட்போம். ஆண்டவரே, அடிப்படைகளை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தாரும். 7 வாரங்கள் நான் பயணப்பட இருக்கிறேன். 40 நாள் நீண்ட தொலைவு நான் பயணப்பட இருக்கிறேன். என்னுடைய ஆன்மீகத்திலே, என்னுடைய இந்த ஆசீர்வாத பயணத்திலே உம்முடைய தெய்வீகத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும். எனவே தயவு செய்து ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தொடும், உமது தூய ஆவியால் என்னை வழிநடத்தும் என்று ஜெபிப்போம். 2வது ஆண்டு நினைவு திருப்பலி திருமதி அந்தோணி ஜெஸ்மீன் என்பவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக சுரண்டை ஸ்டீஃபன் ஜெஸ்ஸி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஹரிசனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து படிப்பு ஞானத்திலே ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து அருள்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் நிலைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும், தேவ சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த பத்மாவதி என்கின்ற அருள் ஃபாத்திமா இவரது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இதய அமைதியே இறைவா, நாங்கள் தொடங்கி இருக்கிற தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட உமது தூய ஆவியானவரின் துணைக்காய் ஜெபிக்கின்றோம். உடலளவில் நாங்கள் மேற்கொள்ளும் தவ முயற்சிகள் எங்கள் ஆன்மாவிற்கு பலன் தருவதாய் அமைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார்.
தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. அர்த்தங்களோடு செய்யப்படுகிற காரியங்கள் அதிக பலனை தரும். அர்த்தமில்லாமல் செய்யப்படுகிற காரியங்கள் காற்றடித்த புதர் போல பறந்து போய்விடும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தவ காலத்தின் முதல் வாரத்திலேயே ஆண்டவராகிய கடவுள் நம்மை நோக்கி, இதோ நீ செய்கின்ற செயல்பாடுகளின் ஆழமும் அகலமும் உனக்கு தெரியுமா? நீ இந்த தவக்காலம் 40 நாட்களில் ஏதேதோ முயற்சிகளை மேற்கொள்வதற்காக பட்டியல் வைத்திருக்கிறாயே, என் அன்பு குழந்தாய், இதெல்லாம் எதை நோக்கி உன்னை நகர்த்த வேண்டும் உனக்கு புரிந்திருக்கிறதா என்கின்ற ஒரு அழுத்தமான ஆழமான கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு நான் திருப்பலிக்கு போயிருந்தேன். யூடியூப் வைப்பது வழக்கம், உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு பெரியவர் அங்கே வந்திருந்தார். அவர் இது என்ன சாமி என்றார். இதை பற்றி விளக்கம் சொன்னேன். அப்போது அவர் வைத்திருந்த ஃபோனை பார்த்தேன். பிரியமானவர்களே, ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபோன், ரொம்ப எல்லா அமைப்புகளும் உள்ளே இருக்கின்ற ஒரு ஃபோன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீர் என்னை விட நல்ல ஃபோன் வச்சுருக்கீங்களே, இதை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்ன சாமி பண்ணுவேன், என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் அனுப்பி வச்ச ஃபோன் இது. இதுக்கு முன்னாடி அவர் வச்சுருந்தது ஒரு சின்ன பட்டன் செல்லு, அதில் ஃபோன் வரும், ஃபோன் பேசுவார், இந்த ரெண்டும் தான் அவருக்கு தெரியும். அப்போன்னு சொல்கிறாரு, இதிலும் நான் அதைத்தான் செய்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு பெருமானமான ஒரு ஃபோன் அவருக்கு வந்து சேர்ந்தது. அதை வைத்து ஏதோ இந்த யூடியூப் போல ஒரு காரியத்தை நடத்தினார் என்று சொன்னால், நல்ல காரியங்கள் பலவற்றை எடுத்து வீடியோலாம் எடுத்து போட்டார் என்று சொன்னால் அது குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தோன்றுகிறது, எனக்கு புரிகிறது. ஆனால் அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். இது ஒரு நிகழ்ச்சி கடந்து போய்விட்டது, நானும் வந்துவிட்டேன். இன்றைக்கு இந்த வாசகங்களை வாசிக்கிற பொழுது இந்த நிகழ்ச்சி ஏன் வருகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு பறவை தன்னுடைய இறக்கைகளை கொண்டுதான் நடக்கிறது. இப்போ இதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை. ஆனால் இந்த இறக்கை நடப்பதற்காகத்தானா? இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஃபோன் என்பது பெறவும் பேசவும் பேசப்படவும் மட்டும்தானா? அதற்குள் எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதே தான் இந்த 40 நாளுக்கும். நீங்கள் தபம் என்பது பற்றி என்ன அர்த்தம் வைத்திருக்கிறீர்கள் என்பது பொறுத்து அதனுடைய ஆழம் அகலம் உங்களுக்கு புலப்படும். நீங்கள் அதிலே உங்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். முதல் வாசகத்தில், எசையா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நோன்பு என்று எதை சொல்லுகிறீர்கள்? உங்களை வருத்தி கொள்ளுகிறீர்கள்.
உண்ணா நோன்பு இருக்கிறீர்கள், உன்னை நீ ஒடுக்கி கொள்ளுகிறாய், நாணலை போல உன்னை வளர்த்து கொள்ளுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நெடுஞ்சி துவண்டு, அதுவும் இந்த இஸ்ராயல் மக்கள் அளவுக்கு அதிகமாகவே அப்படி உடல் சார்ந்து ஒருத்தலை வைத்திருந்தார்கள். ஏன் 40 அடி தினமும் சாட்டையை கொண்டு அடித்து கொள்ள வேண்டும்? சாட்டையை கொண்டு அடிக்கிறது தப்பில்லை, அது தவக்காலத்திலே ஒரு தவ முயற்சி அவர்களுக்கு, அவர்கள் அதை செய்கிறார்கள், ரைட்டு. ஆனால் ஓய், இது உனக்கு என்ன தருகிறது? உடலில் இருக்கிற ஒரு கொழுப்பை குறைக்கிறதா, அல்லது உடம்பில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது உடலை அவ்வளவுதானா? இதை தாண்டி உனக்கு ஒன்றும் இல்லையா? பிரியமானவர்களே, எனவே சிந்தனைக்குள் நாம் இறங்குகின்ற பொழுது இந்த 40 நாள் என்ன செய்துவிட முடியும், எவ்வளவு தூரம் நம்மை எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போ தவக்காலம் என்பது இறுக்கத்தின் காலம் அல்ல, ரொம்ப அப்படி ரிஜிட்டா அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பதல்ல, இளகுவது, அன்பினால், இரக்கத்தினால், கருணையினால் அப்படியே மென்மையாவது. நாம் எந்த அளவிற்கு மென்மையாகிவிட வேண்டும் என்றால், குயவன் கையில் இருக்கிற களிமண் போல. கடினமான ஒரு களிமண்ணை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மென்மைப்பட்டுவிட்ட குயவன் கைக்கு போன களிமண் என்ன பாத்திரமாக வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படி விரும்புகிறாரோ அப்படி அவர் நம்மை செய்கிற அளவிற்கு நாம் நம்மை அவர் கரங்களில் இளகி ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்பது இரண்டாவது பட்சம்தான். அதிலே எதற்காக செய்கிறோம், நம்மை அது என்ன செய்கிறது, அது நம்மை என்ன செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாருங்க, முதல் வாசகத்தில் ஒரு வரி, நீங்கள் ஏன் நோன்பு இருக்கிறீங்கன்னா, அந்த தவக்கால, நம்ம இப்போ தவக்காலம்ங்கிறோம், அவங்களுக்கு நோன்பின் நாட்கள், அமாவாசை நோன்பு, பல நோன்பு உண்டு. நோன்பின் நாள் வந்துடுச்சுன்னா உன் வேலையாள் என்ன பாடுபடுறான் தெரியுமா? ஏன்னா இந்த முதலாளி நோன்பு இருக்கிறார், அவரோடு சேர்ந்து அவர்களும் நோன்பு இருக்க வேண்டும். கடுமையாக நடந்து கொள்ளுதல், அன்னைக்கு தான் சத்தம் போடுவான். உங்களுக்கு தெரியாதா, அறிவு இல்லையா, அது இல்லையா, அப்படியா இப்படியா. பிரியமானவர்களே, நம்ம வீடுகள்லையும் இது சில சமயம் நடக்கும். தவ காலத்தில் ஒரு ஆள் ஒரு சந்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல கண்டிஷன் போட்டுருவாங்க, இந்த அவர் 40 நாள் நான் ஒரு சந்தி இருக்கிறேன், அதனால் என்னை சுற்றி இருக்கிற யாரும் இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, என்னையே இதை செய்யுன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் இப்படி இருப்பேன் தெரியுமா. அந்த 40 நாளும் அவங்க நோன்பு இருக்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு பயந்து நடக்கணும், பணிவிடை செய்யணும். நோன்பு இருக்கிற ஒரு நல்ல காரியம்தான், ஆனால் அது கொடுத்த சிந்தனை சரியானதில்லையே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு இருக்கிற உன்னுடைய வேலையால் என்ன பாடுபடுகிறான் தெரியுமா. அப்போ இந்த நோன்பு என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்னைக்கு போய் தயவு செய்து எழுதுங்க. சும்மா சிந்தனையிலே எனக்கு எல்லாம் தெரியும்லாம் சொல்லாதங்க. ஒரு நோட்டு போட்டு இந்த 40 நாளைக்கும் தயவு செய்து, இந்த முதல் நாள் புதன்கிழமை நம்ம ஏற்கனவே கடவுளின் அன்பில் இணைவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அன்புக்குள் இறங்குவதை எப்படி செய்ய போகிறேன், அப்போ நான் என்ன வைத்திருக்கிறேன் உண்ணா நோன்பு என்பது பற்றி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜோமாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோமாலை சொல்லணும், அவ்வளோதானே. அருந்தவரிய வாழ்க்கை கருத்தமுடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் இந்த சொல்லிட்டா போதுமா? 53 அதுதான் இதனுடைய, அது ஓகே, அது பேசிக். அதை தான் சொல்கிறாரு, ஒரு செல்ஃபோன் வருது போதில்லை, அது மாதிரி பேசிக் ஓகே. ஆனால் இது உன்னை இன்னும் தியான நிலைக்கு கொண்டு போயிருக்க வேண்டுமே, அமைதி நிலை அடைய செய்திருக்க வேண்டுமே. ஒரு துயரத்தின் நேரத்திலே ஒரு ஜெபமாலை ஜெபித்து முடித்தால், இதோ இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொன்னது போல உனக்குள் ஒரு ஒளி ஏற்றப்பட்டிருக்க வேண்டுமே, உன் வாழ்வு பிரகாசம் அடைந்திருக்க வேண்டுமே. அதெல்லாம் செய்வதற்கு இது ஒரு கருவி, ஒரு ஆரம்ப நிலை, ஒரு நிலை. என்னை தயவு செய்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. என்ன எழுதணும்? நோன்பு என்றால் எனக்கு என்ன, மன்னிப்பு என்றால் எனக்கு என்ன, தெய்வீக அன்பு என்பது பற்றி நான் என்ன நினைத்திருக்கிறேன், இந்த தவக்காலத்திலே சிலுவை பாதைக்கு நான் வருகிற பொழுது எப்படி இருந்தேன், திரும்பி போகிற பொழுது எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிறந்ததா, ஒரு பரிசுத்த நிலை, பரவச நிலை வந்ததா, வரவில்லையா? வரவில்லை என்றால் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இறைவா, நான் என்ன செய்தால் அந்த பரிசுத்த நிலை, இந்த ஒரு ஜெபமாலை இல்லை இந்த ஒரு சிலுவை பாதை முடிந்து எனக்கு வரும்? ஒரு திருப்பலிக்கு வந்துவிட்டு போகிறேனா? மதியம் இந்த நற்கருணை ஆசிரில் 1 மணி நேரம் இருந்து விட்டு போகிறேனா? எனக்கு இது என்ன உணர்த்தி இருக்க வேண்டும்? என்னை எப்படி இது இன்னும் உமது அன்பிலே
கருணையிலே இலக்கி இருக்க வேண்டும். கடின நிலையிலிருந்து கருணை நிலை, இருக்க நிலையிலிருந்து இரக்கத்தின் மென்மையின் நிலை நமக்குள் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கக்கூடிய பையன் எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி போகும்போது, டே நீ நல்லா படிக்கிற பையன் தானடா, 10ஆம் கிளாஸில் என்ன மார்க் எடுத்த, எவ்வளவு படித்த, இப்போ என்னடா அந்த 12th இப்படி கம்மியாக நார்மலாக படிக்கிறேன்னா அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே பெருசாலாம் படிக்க வைக்க முடியாதுன்னு, அதனால் 12th பாஸ் பண்ணால் போதுங்கிறதுக்காக படிக்கிறேன், அவ்வளோதான். அவனுக்கு 12ஆம் வகுப்பு என்பது பாஸ் செய்தால் போதும். அதே இது இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் இவனோட கொஞ்சம் படிக்கிறான். என்னடா அப்படின்னா, ஏதாவது காலேஜில் சேர்க்குறேன்னு இருக்காங்க, டிகிரி தான் படிக்க போகிறேன், நான் பெரிய படிப்பு ஒன்றும் போக போகிறது இல்லை, அதனால் மார்க் எடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள், பாஸ் பண்ணணும், பரவாயில்லாத மார்க் இருந்தால் ஏதாவது உருப்படியான காலேஜுக்கு போவேன், அவ்வளோதான், ஏதோ ஒரு டிகிரி படிக்க போகிறேன். பிரியமானவர்களே, படிப்பு குறித்து அவன் ஒரு தத்துவம் வைத்திருக்கிறான், இவ்வளவுதான். இன்னொரு பையனோ படிக்கிறான் விழுந்து விழுந்து, என்னடா அப்படின்னா, இந்த ஸ்கூல் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் ஃபாதர், அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கும், எவ்வளோ புகழ் இருக்கும் பாருங்கள், அதனால் எப்படியாவது நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். அவனுடைய ஆசிரியர்கள் அவனை ஊக்கப்படுத்துகிறார்கள், சுற்றி இருக்கிற பெற்றோர் அதை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த சூழலே அவனுக்கு படிப்பு என்பது வேறு. இப்போ 3 பையங்க சொன்னேன், 3 பையனுக்கும் படிப்பு என்பதன் அர்த்தம் வேறு, தேர்வு என்பதன் அர்த்தம் வேறு, அதை இவர்கள் செய்ய போகிற செயல்பாட்டு முறை வேறு, அதற்கு இவர்கள் தியாகம் செய்கிற தியாகம் வேறு. தவக்காலத்தில் எழுதணும், தியாகம் என்பது எனக்கு என்ன, மன்னிப்பு என்பது எனக்கு என்ன, பொறுமை என்பது நான் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களை, தயவு செய்து முதல் வாரத்திலேயே நமக்கு ஆண்டவர் இந்த கேள்வியை எழுப்பி விட்டார். நீ நோன்பென்று எதை சொல்லுகிறாய், ஆனால் இறைவன் நோன்பென்று எதை கருதுகிறார். அவருடைய நிலையை புத்தியை உள்வாங்குகிற பொழுது ரெக்கை, நம்முடைய ரெக்கை ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், நடந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்னு இல்லை, பறப்போம். விண்ணகத்தில் நிலைத்து நிற்கின்ற அறியாத தெய்வீக கொடைகளெல்லாம் வந்து சேரும். நாமோ ஒரு பேரானந்த பரவச நிலையில் எப்போதும் நிலைத்திருக்கிற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே வந்துவிடும். முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் முன்னே நீ செய்கிற காரியங்கள் வெளிச்சமாய் போகும், உனக்கு பின்னே கடவுளின் மாட்சி இருக்கும், துன்ப நேரத்தில் நீ குரல் கொடுப்பாய், ஆண்டவர் சொல்வார் இதோ நான், உன் குரலுக்கு உடனே செவி கொடுப்பார். ஏனென்றால் நீ அப்படி நிற்கிறாய், அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே கூப்பிடணும் கூட இல்லை, கடவுளே ஓடோடி வந்து விடுவார். பிரியமானுலே, இந்த 40 நாளும் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, ஆண்டவருடைய அன்பிற்குள் இறங்கணும். தயவு செய்து ஒரு நிமிடம் ஜெபித்து விடுவோம். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, இதையே இதில் கை வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தயவு செய்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடக்கிற ஒரு காலகட்டம். இந்த தவக்காலத்தில் நமக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் மற்ற காலம் எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் இந்த தவக்காலத்திலே உலகமெல்லாம் இருக்கிற எல்லோரும், எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த தவக்காலத்திலே ஒரே காரியத்தை, இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற காரணத்தினால் நமக்கும் கூட அந்த திசையை நடந்து விட முடியும். உலகமெல்லாம் ஒரே வைப்ரேஷன், ஒரே விதமான ஒரு நிலை, தியான நிலை. எனவே நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். தயவு செய்து ஆண்டவருடைய பாதத்துக்குள்ளே இறங்குங்க. இயேசுவே தகப்பனே, இயேசுவே தகப்பனே, நான் அறியாத காரியங்களை அறிய செய்தருளும், எனக்கு புலப்படாத காரியங்கள் புலப்படுவதாக. நானோ உமது பிள்ளையாய் உயர்ந்து நிற்க ஆசைப்படுகிறேன், எழுந்து நிற்க ஆசைப்படுகிறேன். நான் ஒவ்வொன்றையும் பற்றி பல சமயங்களில் தவறாக ஒரு சில அந்த டெஃபனிஷன் என்று சொல்லப்படுகிற வரையறைகளை வைத்திருக்கிறேன். அதனால் நான் தப்பாய் செய்து விடுகிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் குயவன் கையில் களிமண் போல இளகிவிட வேண்டும், மென்மையாகிவிட வேண்டும். நான் நடக்கிற பொழுதும், இருக்கிற பொழுதும், படிக்கிற பொழுதும், வாசிக்கிற பொழுதும், இதோ ஒவ்வொரு காரியங்கள் செய்கிற பொழுதும், எல்லா நேரத்திலும் இயேசுவின் திரு ரத்தமே, இயேசுவின் திருவிழாவிலிருந்து வந்த தண்ணீரே, இயேசுவின் திரு காயங்களே, இயேசுவின் இதோ திறக்கப்பட்ட என் இதயமே, இயேசுவே, இயேசுவின் தலையில் முள்முடி சூடப்பட்ட அந்த முள்முடியே, இயேசுவின் தோளில் சுமக்கப்பட்ட சிலுவையே, இயேசுவை சுமந்து நின்ற சிலுவையே என்று உமது பாடுகளையே மனதில் கொள்ள, உமது பாடுகளை எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்க. அதனால் நோன்பினுடைய உச்ச நிலை, நோன்பினுடைய உயர்ந்த நிலை எனக்கு தெரிய, எனக்கு புரிய. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய ஆற்றலால் வழிநடத்தும். அத்தகைய தூய ஆவியானவரை தாரு. அந்த ஆவி என்னை எழுப்புவதாக, அந்த ஆவி என்னை உயர்த்துவதாக. உம்முடைய அந்த ஆவியானவர் இதோ என்னை மேல் நோக்கி நகர்த்துவாராக. இதோ சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் கோபப்பட்டு
ஒன்றுக்கும் இல்லாத காரியத்தில் எல்லாம் என்னுடைய ஆன்மீக சக்தியை நான் செலவழித்து விட்டு ஒன்றுக்கும் உதவாத பிள்ளையாய், நோயாளி பிள்ளையாய் நான் படுத்து கிடக்க விடாதேயும். என்னுடைய ஆன்மீகத்திலே நான் எழுந்து நிற்க, தைரியமாய் துணிச்சலாய் எழுந்து நிற்க, எந்த சவாலையும் சந்திக்க, எந்த சாத்தானையும் வெற்றி கொள்ள ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய துடையை தாரும், உம்முடைய தெய்வீகத்தை தாரும், உம்முடைய அருளை தாரும். அதனால் இதோ எங்கள் குடும்பம் அமைதி அடைவதாக, என் வாழ்வு நிறைவடைவதாக. இதோ இந்த தவக்காலத்தின் முழு பலனை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள உம்முடைய கொடையால் வழிநடத்தி அருள்வீராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இதம் என்னுடைய இதமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமது பாதத்தில் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆன்மாவும் மனமும் உமக்கு ஏற்புடையவையாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக மனிதனாய் பிறந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும், அந்தோணி, ஜஸ்பின், பத்மாவதி என்கின்ற அருள் பாத்திமா, இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவரை தேடி வந்தோம். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சுவைத்து அமர்ந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த தவ காலத்தில் கடவுளின் அன்பு, கடவுளின் இரக்கம், கடவுளின் கருணை நம்முள்ளே நிலைத்து நிற்கிறது, இறங்கி நிற்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முள்ளே ஒரு அதிசயம் எப்படியாவது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளின் அன்பு குறித்த ஆழம் நமக்கு புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளின் இரக்கம், கருணை எவ்வளவு பெரியது என்பதை நாம் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். வெளியிலே இருக்கிற மனிதர்களை பற்றி ஒரு 40 நாளைக்கு சிந்திக்க வேண்டாம். வெளியிலே நடக்கிற காரியங்களை பற்றி ஒரு 40 நாளைக்கு சிந்திக்க வேண்டாம். எல்லாம் உள்ளே நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய இதயத்தின் மையத்திலே அந்த கடவுள் நம்மோடு பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்போம். சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே பேசும், அடியா நான் கேட்பேன். காது கேளாத பிள்ளையாய் இருந்து விட்டேன், உம்மை தேடாத பிள்ளையாய் இருந்து விட்டேன், உதாரி மைந்தனைப் போல எங்கேயோ போய் உட்கார்ந்து விட்டேன். ஆனால் ஆண்டவரே, இந்த 40 நாள் உம்மை நெருக்கி நெருக்கி வருகிறேன், தேடி தேடி வருகிறேன். பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே. எனக்கு நிறைய காரியங்களை விளங்க செய்யும் கடவுளே, எனக்கு நிறைய காரியங்களை புரிய செய்யும் கடவுளே. நிறைய சமயத்தில் ஆர்வத்தோடு நாம் வேலை செய்கிறவர்களும் இருக்கிறோம், ஆர்வத்தோடு ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவர்களும் இருக்கிறோம். ஆனால் அந்த மைய புள்ளி தெரியாமல் கடைபிடிக்கிற பொழுது நமக்கு ஒரு வெறுமை வந்து விடுகிறது, ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. சில சமயத்தில் ஒரு தளர்ச்சி வந்துவிடும், ஆன்மீக தளர்ச்சி வந்துவிடும். என்னது, நல்ல கடவுளை கும்பிடுறோம், எல்லாம் நல்லா செய்கிறோம், ஆனால் ஏன், என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை நமக்கு இந்த தவ காலத்தில் உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். என் அன்பு குழந்தாய், நீ செய்கிற காரியம் நாணலை போல உன் உடம்பை வளைத்து கொண்டாய், இதோ நீ உன்னையே ஒடுக்கி கொண்டாய், வருத்தி கொண்டாய், சவுக்கால் உன்னை அடித்து கொண்டாய், உன்னை எவ்வளவு வலி வேதனை கொடுக்க முடியுமோ நீ கொடுத்து கொண்டாய், உண்மைதான். ஆனால் முக்கியமான ஒன்று, மையமான ஒன்று நடைபெற வேண்டும் இல்லையா அன்பு குழந்தைகளே? அது அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். இந்த தவ காலத்தின் அர்த்தம், அதுதான் அழகு. நீங்கள் ஒரு அழகான அர்த்தத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பூரித்து போய் உங்களுக்கு தருவார். பணம் என்பது பணத்தால் ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் ஒரு 8 வயது குழந்தையும் அந்த 8 வயது பெண் குழந்தையினுடைய அண்ணன் 10 வயது, இவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த பெற்றோரின் திருமண நாளிலே ஒரு சின்ன பரிசு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, பணத்தால் வாங்கப்பட்ட பொருள்தான். ஆனால் இங்கே பணம் பேசவில்லை, பாசம் பேசியது. அந்த கிஃப்டில் இருந்தது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளின் மனம். அதை அந்த பெற்றோர் பார்த்த பொழுது கண் கலங்கி அழுது சொல்கிறாங்க, ஃபாதர், எங்கள் பிள்ளைங்களை கடவுள் எப்படி ஞானமாக ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு பாருங்க ஃபாதர். இவங்க கொடுத்த காசு தான், ஆனால் அந்த குழந்தைகள் அதை செய்ததில் இருந்த அன்பு. பிரியமானவர்கள், எனவே அந்த பொருளுக்குள் இருந்த அர்த்தம் இதுதான். இந்த தவ காலத்திலும் நம்ம ஒவ்வொன்றா யோசிக்க நமக்கு ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு புலப்படும். நாம் அவரை எப்படியெல்லாம் அன்பு செய்யலாம், எப்படியெல்லாம் தேடி போகலாம் என்கின்ற அர்த்தம் புலப்படும். எனவே தயவு செய்து அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு 40 நாள் ட்ரை டு பி டிஃப்ரெண்ட் என்று சொல்வார்கள். முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரமாக இருங்கள், தவறு இல்லை, தப்பில்லை. இந்த 40 நாளும் அப்படி இருந்து பார்த்து விடுவோமே, அதனால் நமக்கு என்ன நடக்கும்? பெரிய அதிசயம், பெரிய ஆசீர்வாதம் நடக்கும். பேறு பெற்ற பிள்ளைகளாய் நிற்போம். எனவே தயவுசெய்து இந்த நாட்களில் இந்த உள்வாங்கி இருக்கிற அந்த தீபம் அணைந்து விடாமல், நமக்குள் வந்து ஆவியானவர் பற்ற வைத்திருக்கிற இந்த அக்கறை உணர்வு குறைந்து போகாமல் 40 நாள் நாம் போக வேண்டும். எனவே ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த பகல் பொழுது 11 மணி முதல் 12 மணி வரை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற நற்கருணை ஆசிராக இருக்கட்டும், இந்த வெள்ளிக்கிழமைகள் சிலுவை பாதையாக இருக்கட்டும், முடிந்தால் 40 நாள் திருப்பலி வந்து கலந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் மீது கொண்ட அன்பை அளவுக்கு அதிகமாய் வெளியே கொண்டு வருவோம். அது நமக்குள் இருந்து நம்மை அறியாத நம்மை வெளிப்படுத்தும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா
இம்மறை நிகழ்வில் பங்கேற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது பரிவிரக்கத்தின் பலன்களை நாங்கள் அடைய தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.